தமிழர்கள் விருந்தினர்களை வரவேற்கிறவங்க. எல்லா ஊர்லயும் மாற்று இனத்துக்காரர்களை அடிச்சு காலி பண்ற வழக்கம் உண்டு. ஆனா தமிழ்நாட்டுல அப்படி இருக்காது. நாம போய் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்க போனாலும் அவங்ககிட்ட பேசுவோம். அவன் தமிழ்ல நம்ம கூட நல்லா பேசுவான் அந்த தம்பி. நம்ம யாரையுமே கெட்டவங்கன்னு ஒதுக்கி வைக்கிறது இல்லை, தூக்கி எறியறது இல்லை. ஏன் இதுக்கு முன்னாடி சீமான் பேசினப்ப கூட அதை நம்ம கண்டிச்சிருக்கோம். நம்ம எந்த உழைக்கிறவனையும் தூக்கி எறிகிற ஆட்கள் தமிழர்கள் கிடையாது. இங்க வந்தவங்களை வாழ வைப்போம், நாங்களும் அறிவாளியா வாழ்ந்து காட்டுவோம். அதுல நம்ம தெளிவா இருக்கும். இந்த குப்பை கும்பல்லாம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம பண்பாட்டை காலி பண்ணி ஒரு கூட்டத்திற்கு முன்னாடி நம்மளை இழிவானவர்களாக, சகிப்புத்தன்மையற்றவர்களாக, பொறுமையற்றவர்களாக, பிறர் உணர்வுகளை மதிக்காதவர்களாக, தொழிலாளர்களை கேவலப்படுத்துறவர்களாக காட்டும் போது வேடிக்கை பார்க்க முடியாது. அதுதான் இந்த கோவமே. அதனாலதான் முதலமைச்சர் சொன்னாரு, இங்க பாருப்பா, நீ உன் கோவத்தெல்லாம் எங்க மேல வந்து திருச்சி விடுறதுலே காட்டாத, வளர்ச்சியில காட்டு, மக்களுக்கு கல்வி கொடு, வேலை வாய்ப்பு கொடு அப்படின்னு நச்சுன்னு அடிச்சு விட்டாரு. அவர் ரொம்ப சத்தமா பேச மாட்டாரு, போற போக்கெல்லாம் நொட்டாங்கல் அடிப்பார். இதுல எனக்கு பெரிய ஆச்சரியமா அதிர்ச்சி என்னன்னா, கனிமொழி தான். கனிமொழி எம்பி உங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்ப சாஃப்டா பேசுவாங்க. அதிர்ந்து கூட பேச மாட்டாங்க, சாஃப்டான மனுஷன், நமக்கு நல்லா பழக்கம் உண்டு வேற. அவங்க கனிமொழி எம்பி பேசியிருக்கிறாங்க. பேசும்போது அவங்க சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ஒரே ஒரு பீகாரி தாங்க அரசியல் செய்ய முடியாம கஷ்டப்படுற பீகாரி, அவர் கூட ஆளுநர் மாளிகையில் இருக்காருன்ட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? ஆளுநர் ரவி பீகார்ல பிறந்தவர். அவர் இங்க வந்து எவ்வளவு அரசியல் செய்ய ட்ரை பண்றாரு, அதை வச்சு போட்டு பொழந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ஒரே ஒரு பீகாரி தான் அரசியல் செய்ய முடியாம கஷ்டப்படுறாரு. அவர் எங்க இருக்காருன்னா ஆளுநர் மாளிகையில் இருக்காரு அப்படின்னு போட்டு பொழந்தது நேற்று அப்புறம் வைரலுங்க.